அதிர்ஷ்ட தாயத்தை பற்றி தெரிஞ்சுக்கிட நம்ம தேவதூதன் அவனுடைய போலீஸ் நண்பர்களுடன் சேர்ந்து தேவதனுடைய காமெடி மாஸ்டர்கிட்ட போய் கேட்குறாப்புல. தாயத்தை பார்த்த உடனே நம்ம காமெடி மாஸ்டர், இது அதிர்ஷ்ட தாயத்தை இல்லை, இது சாபதாயத்து. ஒரு மனுஷனுடைய ஆயுசில் உள்ள மொத்த அதிர்ஷ்டத்தையும் 2-3 நாளில் கொடுத்துரும். அதுக்கப்புறம் அவ்வளோதாங்க, பிச்சை எடுக்கிற லெவலுக்கு அவன் போயிடுவான் அப்படின்னு சொல்லி அந்த காமெடி மாஸ்டர் நம்ம தேவதூன்கிட்ட சொல்கிறான். உடனே தேவதூதன் தன்னுடைய போலீஸ் நண்பன்கிட்ட, நம்ம விளக்க திருடி போன அந்த திருடனுடைய அதிர்ஷ்டம் எப்படி இருக்குன்னு நம்ம பார்க்கலாம் வான்னு சொல்லி கூப்பிட்டு போகிறாப்புல. இன்னொரு பக்கம் விளக்க திருட டிப்டாப்பாக ட்ரெஸ் போட்டுட்டு டாக்ஸியை கூப்பிட்றாப்புல. டாக்ஸிக்குள்ளே இற சொல்லி தலை தட்டுது. இறங்க வேண்டிய இடத்துல இறங்க சொல்ல பர்ஸை பார்த்தா பர்ஸை காணோம். ஏடிஎம்மில் எடுத்து தரேன்னு சொல்லி கதவை திறக்காப்புல. அங்கே நம்ம தேவதூதன் நம்மளுடைய நண்பனோட நிற்காப்புல. தேவதூதனுக்கு தெரியும் இவனை பிடிக்க சொல்ல இவன் தப்பிச்சு போயிட்டான் அப்படின்னா அவனுக்கு இன்னும் அதிர்ஷ்டம் இருக்குன்னு பிடிக்க சொல்ல அவனால் தப்பிக்க முடியல. அப்போமே தெரிஞ்சுட்டு அவனுக்கு அதிர்ஷ்டம் போயிட்டு அப்படின்னு தாங்க அவனை ஸ்டேஷனில் கூப்பிட்டு போய் விசாரிக்கிற விதமாக விசாரித்ததில் ஷாய் டெம்பிளில் ரவுடி மாஸ்டர் தான் அந்த விளக்க வச்சிருக்காங்கிற உண்மையை சொல்லிடுறாப்புல. தேவதூதன் நண்பனோட சேர்ந்து ஷாய் டெம்பிளுக்கு போய் அங்கே இருந்த ரவுடியும் அவனுடைய அடியாளுக்களையும் அடித்து பறக்க விட்டு அவங்ககிட்ட இருந்து அந்த மர விளக்க வாங்கிடுறாப்புல. ஷூ பயப்படக்கூடிய அந்த தாத்தா ஆன்மா இருக்கக்கூடிய அந்த மர விளக்கு இப்போ நம்ம தேவதூதன்ட்ட வந்துட்டு சாத்தானுக்காக பலி கொடுக்கப்பட கடைசி பலி எங்கள் ஏரியாவில் கொடுக்க போகிறான்னு தெரியுது. ஆனால் எந்த இடத்துல கொடுப்பாங்கிறது தெரியாமல் அதை எப்படி கண்டுபிடிக்கலாம் அப்படின்னு சொல்லி நம்ம தேவதூதன் யோசிச்சுட்டு இருக்காப்புல. ஷூ சாத்தானுக்காக பலி கொடுக்க அந்த இறுதி பலியாக ஒரு தாய் இல்லாத ஒரு பிள்ளையை கடத்தி வச்சுட்டு அவங்க அப்பாட்ட அவங்க பொண்ணு இப்படி கடத்தப்பட்டிருக்கா அப்படின்னு சொல்லி அவரை பட வைக்கிறாப்புல. கடைசியாக ஒரு பொண்ணை கொலை பண்ணி அந்த பொண்ணு தலையில்லாமல் இருக்க அந்த உங்கள் பொண்ணு தான் கொலை பண்ணப்பட்டான்னு சொல்லி பொய்யா அந்த தகப்பனை நம்ப வைக்கிறாப்புல. அதுக்கப்புறம் ஒரு பையனை காமிச்சு இவன் தான் உங்கள் பொண்ணை கொண்டிருக்கான் அப்படின்னு சொல்லி அவனை பாயிண்ட் பண்ண இவர் கோவத்தில் கத்தி எடுத்து அவனையும் குத்திடுறாப்புல. நீங்கள் கொலை பண்ணிட்டீங்க, உங்கள் பொண்ணும் இறந்துட்டா, இனிமேல் நீங்கள் உயிரோடு வந்து என்ன செய்ய போகிறீங்க, நீங்கள் சூசைட் பண்ணிங்கன்னா இது ஊர் ஃபுல்லாக தெரியும் அப்படின்னு சொல்லி அவரை ட்ரிகர் பண்ணி அவரை சூசைட் பண்ணி வைக்க ஒரு பில்டிங்கோடைய உச்சிலையும் கொண்டு போய் நிப்பாட்டிடுறான் நம்ம ஷூ. குதிக்க பயந்துக்கிட்டு இருக்கிற அந்த அப்பாவை குதிக்க வைக்க நம்ம ஷூ கேமரா வழியாக அவருக்கு இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுத்துக்கிட்டே இருக்கான். நீங்கள் குதிச்சிருங்க, அப்படின்னா தான் எல்லாமே முடியும் அப்படி இப்படின்னு அவரை பயங்காட்டிக்கிட்டு இருக்கான். இப்படி பில்டிங் உச்சிலேருந்து ஒரு ஆள் சூசைட் பண்ண போகிறாரு அப்படின்னு சொல்லி ஸ்டேஷனுக்கு கால் வருது. உடனே இவங்க 2 பேரும் போய் அவரை காப்பாற்ற போகிறாப்புல. இவங்க 2 பேர் போய் அவரை காப்பாற்றிட்டாங்களா இல்லையாங்கிறத அடுத்த பாட்டில் பார்ப்போம். பாய்.